வெல்கம் டு டைலோ டெக் சேனல். இன்றைக்கி நம்ம கிளாஸில் வந்து ஃபேன்சி சாரீக்கு வந்து நம்ம எந்த மாதிரி ப்ளவுஸ் மாடல் தைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து நீங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு அப்டேட் ஆகும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த சாரீக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ளவுஸ் மாடல் வந்து எப்படி தைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், சாரீ ஃபுல்லாக வந்து ஒரே கலர் கொடுத்துருக்காங்க. பார்டர் வந்து இந்த கலரில் கொடுத்துருக்காங்க. பார்டருக்கு மேட்ச் பண்ணி வந்து நம்மளுக்கு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முந்தானிலையும் ரொம்ப அழகாக டிசைன் கொடுத்துருக்காங்க. முந்தானியும் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. சேம் இதே முந்தானி கலரில் தான் ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த சாரீ கிளாத்தை வச்சுட்டு ப்ளவுஸுக்கு நம்ம எந்த மாதிரி மாடல் தைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ப்ளவுஸ் பேக் வந்து நான் லைனிங் கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நெக்கோட அகலமும் நெக்கோட லென்த்தும் வந்து நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். இது நார்மலாக நம்ம எப்போ போல் நெக்கை வந்து மார்க் பண்ணிக்கலாம் பாக்ஸ் மாதிரி. இந்த அளவுக்கு வந்து மார்க் பண்ணிவிட்டு நெக்கு நம்மளுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த அளவுக்கு வந்து மார்க் பண்ணலாம். நான் வந்து யூ நெக் வச்சுருக்கேன். இந்த மாதிரி யூ நெக் வச்சுட்டு இது லைனிங் கிளாத்து மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துறேன். லைனிங் கிளாத் நெக்கை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ லைனிங் கிளாத்தும் ப்ளவுஸ் கிளாத்தும் ரெண்டும் ஒன்றா வச்சுட்டு நெக்கு வரைக்கும் நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த நெக்கு வரைக்கும் நான் தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன். தையல் போட்டு எடுத்துக்கிட்டு நெக்கு உள்ளே வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டு திருப்பி எடுத்துக்கலாம். திருப்பி மடிச்சுட்டு ஓரமா வந்து தையல் போடலாம் நெக்கு சுற்றி. நெக்கு ஓரத்தில் வந்து மடிச்சுட்டு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கிட்டோம். இப்போ லைனிங் கிளாத்தும் ப்ளவுஸ் கிளாத்தும் ரெண்டும் ஒன்றா வச்சுட்டு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாட்டத்தில் வந்து மடித்து தைக்கிறதுக்காக நான் 1.5 இன்ச் அளவு விட்டுருக்கேன். அந்த 1.5 இன்ச் அளவு வந்து நம்ம மடிச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பேக்கு வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ ஃப்ரண்ட்டும் சேர்த்து நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். ஃப்ரண்ட்டும் லைனிங் கிளாத்தும் ப்ளவுஸ் கிளாத்தும் ரெண்டும் ஒன்றா வச்சுட்டு தையல் போட்டு ரெடி பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ ஷோல்டர் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி வந்து நான் ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இப்போ வந்து நான் வந்து கோல்டு கலர் கிளாத் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த கோல்டு கலர் கிளாத்தில் வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணிவிட்டு நான் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை வந்து மடிச்சுட்டு நான் வந்து ஒரு கைடு அளவுக்கு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். தையல் போட்டு எடுத்துக்கிட்டு நீடில் வச்சுட்டு நான் இந்த மாதிரி வந்து திருப்பி எடுத்துக்கிட்டேன். இந்த திருப்பி எடுத்துக்கிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். அதை வந்து நம்ம பேக்கில் வச்சு தையல் போட்டுக்கிட்டு வரலாம். நெக்கு ஓரமாக இந்த மாதிரி நம்ம நெக்கு ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள். நெக்கு ஓரத்துலேயே வச்சுட்டு கரெக்டாக நம்ம வந்து அந்த ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி தையல் போட்டுக்கிட்டே வரலாம். இப்போ ஒன் சைடு நெக்குக்கும் வந்து ஃப்ரண்ட் நெக்குக்கும் நம்ம அந்த கோல்டு கலர் கிளாத்தை வந்து வச்சு தையல் போட்டுடலாம்.
பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு வந்து saree கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி சின்ன பிட் 2 இன்ச் அளவுக்கு இந்த அளவுக்கு தையல் போட்டு எடுத்துக்கிட்டு ஒரு முக்கோண வடிவத்தில் வந்து மடிச்சுட்டு நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு வந்து நான் எல்லாமே வந்து ரெடி பண்ணி எக்ஸ்ட்ரா வர கிளாத்தை கட் பண்ணி நான் இந்த அளவுக்கு ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கோல்டு கலர் அந்த பைப்பிங் தைச்சிருக்கோம் பாருங்கள், அதுக்குள்ளே வச்சுக்கிட்டு இந்த அளவுக்கு வந்து மடிச்சுட்டு தையல் போட்டுக்கிட்டு வரலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து கிட்ட கிட்ட வச்சுட்டு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி வந்து நம்ம லைனாக நெக்கை சுற்றி வந்து ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் இந்த மாதிரி வச்சுட்டு நெக்கு ஓரத்தில் தையல் போட்டுக்கிட்டே வரலாம். இந்த நெக்கை சுற்றி வந்து நான் இந்த அளவுக்கு வந்து தச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து ஸ்டோன் லேஸ் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஸ்டோன் லேஸை வந்து சென்டரில் வந்து நம்ம இந்த மாதிரி வச்சுட்டு தையல் போட்டுடலாம். ஸ்டோன் லேஸை வந்து நான் தைக்கும்போது தையல் வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் வந்து நான் வச்சுருக்கேன். சின்ன சைஸ் வச்சு நம்ம தைக்கும்போது நகராது, அந்த ஸ்டோன் மேலே வந்து கைடு அப்படியே நின்றுடும். அதனால் கொஞ்சம் பெரிய தையலை வச்சுட்டு நான் இந்த மாதிரி சென்டரில் வந்து தையல் போட்டுக்கிட்டே வரேன். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு வந்து நெக்கு சுற்றி வந்து நான் இந்த அளவுக்கு தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ அந்த முக்கோண வடிவத்தை வந்து நம்ம மடித்து வச்சுருக்கோம் பாருங்கள், அதுக்கு வந்து நான் பீட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அந்த பீட்ஸை வச்சு அந்த கார்னரில் வந்து நம்ம தச்சு எடுத்துக்கலாம். அந்த முக்கோண வடிவத்தில் அந்த பாயிண்ட்டுக்கிட்ட வந்து நம்ம தச்சிடலாம். இந்த மாதிரி தச்சுட்டு பேக் சைடில் வந்து டைட் பண்ணி விட்டுக்கலாம். இதே மாதிரி வந்து நம்ம நெக்கு சுற்றி வந்து எந்தெந்த இடத்துல நம்ம வந்து அந்த முக்கோண வடிவம் வச்சுருக்கோமோ அது பாயிண்ட்டுக்கிட்டெல்லாம் வந்து நம்ம இந்த பீட்ஸ் வச்சு தையல் போட்டுக்கிட்டு வந்துடலாம். இப்போ ஒன்றுத்துக்கும் வந்து பேக் சைடில் இந்த மாதிரி வந்து நம்ம முடி தையல் போட்டுக்கலாம். இல்லைன்னா வந்து ஒன்று பிரிஞ்சாலும் எல்லாமே பிரிஞ்சு வந்துடும். அந்த மாதிரி பிரியாமல் இருக்கிறதுக்காக நம்ம ஒன்றுத்துக்கும் பேக் சைடில் டைட் பண்ணிடலாம் த்ரெட்டு வச்சு. இப்போ இதே மாதிரி வந்து நெக்கை சுற்றி வந்து நம்ம தச்சு எடுத்துக்கலாம் பீட்ஸ் வச்சுட்டு. பாருங்கள், இப்போ வந்து நான் தச்சு எடுத்துக்கிட்டேன். பார்க்கும்போது பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப சிம்பிளாகவும் இருக்குது. இது யார் வேணால் போடலாம், சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணால் இதை போடலாம். அதே மாதிரி பேசிக்காக பிகினர்ஸ் தைக்கிறவங்க கூட இந்த மாதிரி டிசைன் வந்து ரொம்ப சிம்பிளாக தைச்சி போட்டுக்கலாம். ரொம்ப அழகாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப லுக்காகவும் இருக்கும். அந்த சாரீக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். இந்த மாதிரி வந்து தச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து நீங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு அப்டேட் ஆகும். லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி சிம்பிளாக தச்சு போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி தச்சு நீங்களும் ட்ரை பண்ணி மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருக்குமே வந்து இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ.